அதிகாலை வருவதற்குள்ளாக இடையில ஜிஆர்டி ஹோட்டல்ல மறுபடியும் கலந்து பேசி பல தடைகளை கடந்து விமான நிலையத்திலிருந்து அறிவாலை வருவதற்குள்ளாகவே பல தடைகள். இயல்புக்கு மாறாக கைத்தட்டி வரவேற்றாங்க. அதுதான் நான் இது வரைக்கும் எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது யாரும் கை தட்ட மாட்டாரு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முதலமைச்சருக்கு நன்றி சொன்ன விஜய் தலைவர் ராகுல் காந்திக்கு ஏன் நன்றி சொல்லவில்லை என்று தெரியவில்லை. அதில் கூட அரசியல் இருக்கிறது. 28 தொகுதிகள் நாம் பெற்றுவிட்டோம். 28 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவினுடைய ஆதரவு நமக்கு தேவை. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டியிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2029 இது திரும்ப அடிக்குமா சார் திமுக காங்கிரஸ்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் மற்றும் தேசிய முரசு இதழின் ஆசிரியர் திரு கோபண்ணா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கண்டிப்பா நான் அடுத்தது அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட வேண்டும் அப்படின்னு முனைப்போடு செயல்பட்டவர், அதுக்காக ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைத்தவர் நீங்க. இது எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நம்மளுடைய நேர்காணல்லையே. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று இன்று நேற்றல்ல, 2003 காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலேயே கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணிக்கான தொடக்க ஒரு சூழலை உருவாக்கினார். அதன் பிறகு 2004 கூட்டணி, 2006 அராஜக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒரு பிரச்சார கையேடு நான் வெளியிட்டேன் காமராஜர் அரங்கத்தில். கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். இது நூல் அல்ல, போர் வாழ் என்று என்னை பாராட்டினார். ஆக அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தேர்தலிலும் பிரச்சார கையேடு நான் வெளியிடுவேன். அது எதுனா பிரச்சாரத்திற்கான அதில் பல்வேறு கருத்துக்கள் அது இருக்கும். அந்த வகையில் நான் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவன். ஏனென்றால் நான் தேர்தல் அரசியல் இல்லாத காரணத்தினாலே இதற்காக நேரத்தை செலவழித்து வெற்றிக்கான ஒரு கையேடுகளை நான் வெளியிட்டு வந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படக்கூடாது, அதில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் சதித்திட்டம் என்று சொல்லுகிற வகையில் செயல்பட்டார்கள். காங்கிரஸ் கட்சியிலே சிலர் அதற்கு துணை போனார்கள். அந்த முயற்சிக்கு பல தடைகள் இடையூறுகள் இருந்து அந்த தடைகள்லாம் தகர்க்கப்பட்டு இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தேசிய நலன் சார்ந்து இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் இதில் வேறு எனக்கு நோக்கம் கிடையாது. நேற்று இரவு இந்த கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பு கூட ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருந்தது. இவங்க ஜிஆர்டி ஹோட்டல்ல இந்த காங்கிரஸ் உடைய குழு இருந்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அறிவாலயத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தது, இதெல்லாம் இருந்தது. இந்த பரபரப்பு கடைசி வரைக்கும் சிக்னல் கிடைக்கல தலைமை கிட்டேந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வந்ததே சார். என்ன கடைசியில கூட எதுக்கு இந்த பிரச்சனை? தமிழக முதலமைச்சர் உறுதியாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளை நாங்கள் கொடுத்தோம். அந்த 25 தொகுதிகளையும் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா தேமுதிகவுக்கு கொடுக்கணும், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கணும், சின்ன சின்ன கட்சிகள் வேறு இருக்காங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிலையில் அங்கே அதிகமான சீட்டுகளை கொடுக்க முடியாது. அதனால் 25க்கு ஒத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கிற கிரீஷ் சோடங்கர் அந்த எண்ணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர் அணுகுமுறையை கூட்டணியிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட முடியாமல் ஒரு காலதாமதத்தை உருவாக்கியது. அவருடைய பேட்டிகள் முதல்ல ஏஎன்ஐயில் ஒரு பேட்டி கொடுத்தார், அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் இறுதியாக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தலைநகர் டெல்லியில் ஏஎன்ஐயில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் முதல் பகுதி விட 2வது பகுதியில் தாவேகா விஜய் அவரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் கட்சி மீதும் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னது
கூட்டணியில் ஒரு சலசலப்பை, திமுகவிலே ஒரு வருத்தத்தை உருவாக்கியது. அதற்கு பிறகு ஒரு பெரிய கூட்டணி விரிசல் ஏற்படும் என்று ஒரு கருத்து நிலவியது. ஒரு சிலர் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று செய்தி பரப்பப்பட்டது. அநேகமாக மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான நான் இந்த கூட்டணி அமையாது என்கிற வருத்தத்தோடு நான் தலைநகர் டெல்லி புறப்பட்டு சென்றேன். திங்கள் செவ்வாயில் அங்கே இருக்கிற தலைவர்களை சந்தித்து இந்த கூட்டணி ஏன் அவசியம், ஏன் ஏற்பட வேண்டும் என்று ஒரு நோட்டு தயார் பண்ணேன். என் நோட் ஆன் ஒய் வி நீட் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ்னு தலைவர்கள்கிட்டலாம் கொடுத்தேன், சிலரிடம் பேசினேன். ஆனால் அதற்குள்ளாக ஒரு நல்ல செய்தி வந்தது. செவ்வாய்க்கிழமை ஏதோ முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசப் போகிறார் என்ற செய்தி வந்தது. அந்த செய்திக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி, 27 இடங்கள் தருவதாக ஒத்துக்கொண்டார் முதலமைச்சர் என்ற செய்தி வந்தது. அதற்கு பிறகும் ஒரு தேக்க நிலை நீடித்தது. அதற்கு ஒப்பந்தம் நேற்று காலையில் நினைக்கிறேன் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் முதலமைச்சரும் பேசி, இன்னும் நீங்கள் பேசியதற்காக ஒரு இடம் நான் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி 28 இடங்கள் ஒரு ராஜ்யசபா என்று இறுதி செய்யப்பட்டது. அந்த இறுதி செய்யப்பட்ட பிறகும் கிரீஷ் சொடங்கர் அவர்கள் அன்றைக்கி 3:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வந்தார். அங்கேயே 2 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் கலந்து பேசினார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அறிவாலயம் வருவதற்குள்ளாக இடையில் ஜிஆர்டி ஹோட்டலில் மறுபடியும் கலந்து பேசி பல தடைகளை கடந்து விமான நிலையத்திலிருந்து அறிவாலயம் வருவதற்குள்ளாகவே பல தடைகள். அந்த அகில இந்திய காங்கிரஸிலிருந்து எங்களுக்கு அந்த செய்தி குறிப்பு வரவில்லை என்று சொல்லி காலதாமதமாகி கடைசியாக அறிவாலயம் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட போது அங்கே இருந்த அனைவரும் இயல்புக்கு மாறாக கைத்தட்டி வரவேற்றார்கள். அதுதான் நான் இது வரைக்கும் எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது யாரும் கைத்தட்ட மாட்டார். ஆனால் திமுக காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்ட போது எல்லோரும் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதில் நான் பெருசாக பாராட்டுறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜனநாயக உணர்வு, சகிப்புத்தன்மை, பொறுமை ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய வெற்றி இன்று கிடைத்திருக்கிறது. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டார். உண்மையில் அவருடைய ஈகோ நிறைய இடங்களில் சீண்டி பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அவர் பொறுமையுடன் இருந்தார். இன்னொரு பக்கம் கிரீஷ் சோடங்கர் ஒரு குழுவோட தலைவராக இப்படி தானே சார் நடந்துக்க முடியும்? அப்போ நிறைய சீட்டு வாங்கணுங்கிறதும் அவருடைய தார்மீக உரிமை, கடமை தானே. நீங்கள் கேட்குறது தவறு இல்லை. ஆனால் கேட்குறது திமுகவில் தர முடியுமா? திமுக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நிர்பந்த சூழல் இருக்க, அதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ என்னென்னா திமுக தலைமை நம்மிடம் கேட்குறது, நாங்கள் தானே ஆட்சிக்கு வரப்போகிறோம், நாங்கள் தானே கூட்டணி அமைக்கிறோம், பலருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்குத்தானே இருக்கிறது, நீங்கள் இதில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதா? நீங்கள் என்ன ஆட்சிக்காக இப்போ வரப்போகிறீங்க? தோழமை கட்சி தானே. இப்போ 25ஓ 30ஓ எதுவாக இருந்தாலும் நாம் ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, அவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. அதனால் அவர்கள் அவர்களிடம் சீட்டு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் நம் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த சூழலில் நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள், அன்றைக்கு நீங்கள் அதிகமாக கேட்டால் நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் என்னை கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று எவ்வளோ முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஆனால் இப்போ இருக்கிற விஜய் அப்படிங்கிற ஒருவர் அரசியலுக்குள் வருகிறார். அப்போ இந்த டிமாண்டை பயன்படுத்தி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வாங்கிடணும், அதிக சீட்டு நம்ம திமுகவில் வாங்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் காணல் நீராகிருச்சா? இல்லை இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி திமுக காங்கிரஸ். தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நல்ல புரிதல். சரி, நல்ல புரிதல்ங்கிற இடத்துல தான் நான் கேட்குறேன். பிரதர் ஸ்டாலின்னு இந்த தடவை வாழ்த்து அவர் தெரிவிக்கலை, இவரும் நன்றி அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த புரிதல்லையே இப்போ சிக்கல் வந்துருச்சா? இல்லை இல்லை, அந்த 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 நல்லுறவு இருக்குல்ல, அதாவது மீடியனை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்கி அவருக்கு கொடுத்து கட்டி தழுவிய கோயம்புத்தூரில் அந்த உறவு, அது அப்போ எம்பி எலெக்ஷன், அந்த உறவு தற்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி விரிசல் ஏற்பட்டதாக நான் நினைக்கவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேசிய தலைவர், இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். தமிழ்நாட்டில் 40 மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இங்கே 40 உறுப்பினர்கள் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி மீண்டும் பெற வேண்டும், அது தலைவர் ராகுல் காந்திக்கு பிரதமராகத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற நிலையில் ராகுல் காந்தி என்னை பொறுத்தவரை
இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு அந்த புரிதல் என்பது நிச்சயமாக இருக்கும். பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற தலைவர் ராகுல் காந்தி, அதே போல பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களும் தோளோடு தோள் நின்று ஒரு நல்ல சகோதரர்களாக, நல்ல இணைபிரியா தலைவர்களாக இருவரும் இணைந்து வகுப்புவாத சக்திகளை தொடர்ந்து போராடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, இந்த புரிதல் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்திருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம நேர்காணல பேசுற மாதிரி 1 to 1 இவ்வளவு இழுபறி வேணாமே, இந்த சர்ச்சைக்கு எப்போதோ முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே. இந்த சர்ச்சைக்கு காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் தொடங்கிறவர்கள் அவர் கொடுத்த பேட்டி, ஆட்சியில் பங்கு வேணும், காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கு வேணும். அது எப்படி முழு பொறுப்பையும் முழு பழியையும் நீங்க சோடங்கர் மேல சுமத்துவீங்க சார்? பழி டெல்லி இல்ல இதுக்கு பொறுப்புன்னு நீங்க சொல்றீங்க. டெல்லி தலைமையுடைய அனுமதி இல்லாம இவர் பேட்டி கொடுத்திருப்பாரா, அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாகூரோ சோடங்கரோ பேசினதற்கு பிறகு டெல்லி தலைமை எடுத்த நடவடிக்கை என்ன? அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸை வலிமைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு திமுகவினர் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. நாம் எதை சொன்னாலும் திமுகவில் அரசியலையோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் உதவி செய்வதில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தினால காங்கிரஸ் கட்சி வலிமை பெறாமல் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வருகிறது என்கிற ஆதங்கம் இருக்கிறது. இதன்படி ஒரு கருத்து தலைவர் ராகுல் காந்திக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த சொல்லப்பட்டதன் அடிப்படையில் கிரீஷ் சோடங்கர் ஒரு வியூகத்தை வகுத்திருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த வாட்டி ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், அதிக இடங்களை பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்து பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது ஏற்கனவே கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்க நிலையில் இந்த பேட்டி மேலும் அது அந்த விரோதத்தை அதிகமாக வளர்த்து விட்டது. அதன் மூலமாக கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்போ இன்றைக்கி என்ன எனக்கு கவலை என்றால், இந்த கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. 28 தொகுதிகள் நாம் பெற்றுவிட்டோம். 28 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுகவினுடைய ஆதரவு நமக்கு தேவை. மாவட்ட அளவில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் நமக்கு வேலை செய்யணும். இரு கட்சியும் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு கீழ்மட்டம் வரைக்கும் கடந்த 1 மாத காலமாக அது வளர்க்கப்பட்டு விட்டது. அதுக்கு காங்கிரஸ் கட்சியை சிலர் செய்த பிரச்சாரம் இன்றைக்கு கடுமையான பாதிப்பான நிலையில் இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த கூட்டணியில் ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்பட, நல்லிணக்கம் ஏற்பட, அனைவரும் இணைந்து ஒரு லட்சிய உணர்வோடு வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் இணைந்து செயல்பட வேண்டும். சார், வெளிப்படையாக நான் கேட்குறேன், இப்படி கூட அரசியலில் பல கோணங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. திமுகவிடம் சீண்டி கொண்டே இருந்தது காங்கிரஸ். கடைசியில் 28+1 நம்பர்ஸை கொடுத்து அவங்க உள்ள கூட்டணிக்குள்ளே வச்சுட்டாங்க. இந்த 28 இடங்கள்லையும் காங்கிரஸ் குறைந்த இடங்கள் தான் வெற்றி பெற்றா காங்கிரஸுடைய நிலைமை என்ன ஆகும் சார்? அந்த ஸ்ட்ராட்டஜி கூட திமுக எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய சக அமைச்சர்களையும் நான் நன்கு அறிவேன். எனக்கு புரிந்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஒரு வேட்பாளர் தோற்பதற்கு கூட திமுக கழக தலைவர் ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். இந்த நம்பரில் திருப்தியா சார்? நேற்று செய்தியாளர்கள் பேட்டியும் போது பொதுவாக பார்க்குறப்ப செல்வ பெருந்தகை அவர்களை தவிர யார் முகத்திலையும் மகிழ்ச்சி இல்லை, இவர் சிரிச்ச அளவுக்கு. நீங்கள் காங்கிரஸ்காரராகவும் இதில் திருப்தி தானா? 28+1 இந்த 3 இவ்வளோ போராட்டமும் இந்த 3 சீட்டுக்கு +1க்கு அவ்வளோதான் அப்படின்னு என்னுடைய வருத்தம்னா, இந்த 3 சீட்டுக்கு இவ்வளவு ஊடக சர்ச்சை, ஊடக விவாதம், உட்கட்சியில் இந்த கடும் கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் தேவையே இல்லை. தாவேக்காவோடு பேசுகிறார் அப்படின்னு நம்பகத்தன்மையை சீர்குலைக்கிற செய்திகள். எந்த காலத்திலும் என்னுடைய கருத்து, நாம் எதிர்காலத்தில் நான் சொல்ல மாட்டேன், இந்த தேர்தலில் தாவேக்காவோடு காங்கிரஸ் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தாவேக்கா பாஜக எதிர்ப்பு என்ற கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். அவர் பாஜகவை எதிர்க்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு காங்கிரஸ் கட்சி சேருவதற்கு வாய்ப்பில்லை. சமீபத்தில் கூட ஜனநாயகன் படத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். அதற்காக முதலமைச்சர் சாருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று விஜய் சொன்னார். படாமல் சொன்னதுக்கு கூட நான் என்ன இருந்தாலும் முதலமைச்சர் சொன்னதுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னார்.
ஆனால் அதே ஜனநாயகனுக்கு எங்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலே கருத்து தெரிவித்தார். அதை ஏன் அவர் சொல்ல மறந்தார்? ஏன் அந்த நன்றியை முதலமைச்சருக்கு நன்றி சொன்ன விஜய் தலைவர் ராகுல் காந்திக்கு ஏன் நன்றி சொல்லவில்லை என்று தெரியவில்லை. அதில் கூட அரசியல் இருக்கிறது. ஏனால் அந்த நன்றி சொன்னால் பாஜகவுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி நேரிடும் என்கிற நிலையில் இருக்கிற ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிற பாஜக எதிர்க்க தயங்குகிற ஒருவர் இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. என்னுடைய கணிப்பு என்பது அவர் இந்த தேர்தலில் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பேசுவதற்கான துணிச்சல் அவருக்கு கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட துணிவற்ற ஒருவரோடு காங்கிரஸ் சேர வாய்ப்பில்லை. தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தாவேகா காங்கிரஸ் சம்பந்தப்பட்டது. அது காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு சிலரே அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதை காங்கிரஸ் கட்சியினர் தவிர்த்திருக்க வேண்டும். சரி, நீங்க சொன்ன வார்த்தையிலேருந்தே எடுத்துக்கிறேன். துணிவற்ற ஒருத்தரான விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டியவர்கள் எல்லாருமே எப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாகுதோ செல்வ பெருந்தகை அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பண்றாங்களோ அப்பவே அவங்க இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், அவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க கடந்த நேர்காணல்ல. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்பொழுது ஒப்பந்தம் காங்கிரஸ் தலைமை ஆணையின்படி இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இனிமே நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் தானாகவே அவர்கள் காங்கிரஸிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களை வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஜெல் ஆகணும்னா 2-3 முறை ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா அவர்களும் வந்தா இது சரி செய்யப்படுமா? நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தியும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் 3 பேரும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றி. அதுவும் திமுக தலைவர் ஸ்டாலினோடு இணைந்து மேடையிலே அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார்களேனால் மிகப்பெரிய பலன் தமிழ்நாட்டிலே இந்த கூட்டணிக்கு கிடைக்கும். வகுப்புவாத எதிர்ப்பு பூமி பாஜக என்பது உறுதி செய்வதற்கு இவருடைய பிரச்சாரம் பெருமளவில் உதவும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போன்று 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டியிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2029 இது திரும்ப அடிக்குமா சார்? திமுக காங்கிரஸை திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகாது, காங்கிரஸை விட்டு திமுகவும் விலகாது. இருவரும் ஒருவர் விலகி நிற்க முடியாது. தமிழ்நாட்டு பூமியை பாஜக எதிர்ப்பு பூமியாக நாம் தொடர்ந்து அதை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், வகுப்புவாத சக்திகள் நுழையக்கூடாது என்று சொன்னால், மக்களவையிலே தலைவர் ராகுல் காந்தி பேசினார் பாருங்க, த பிஜேபி வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு நரேந்திர மோடியை வைத்துக்கொண்டு பேசினார் பாருங்க. அந்த பேச்சு உறுதி செய்கிற வகையில் தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பிரச்சாரம் செய்வாரேயானால் நிச்சயமாக 2026 மட்டுமல்ல 2029 மக்களவைத் தேர்தலிலும் 40 தொகுதிகளையும் தலைவர் ராகுல் காந்திக்கு வழங்குவதற்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் நிச்சயமாக அதற்கான வியூகத்தை வகுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு காங்கிரஸ் கட்சி உதவுகிறது, தலைவர் ராகுல் காந்தி உதவுவார். அதே போல் 2029 ராகுல் காந்தி பிரதமராவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பு 2019 எத்தகைய முயற்சியை மேற்கொண்டாரோ அதே முயற்சியை மேற்கொண்டு தலைவர் ராகுல் காந்திக்கு உற்ற துணையாக திமுக தலைவர் இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, நன்றி சார், வாழ்த்துக்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நிகழ்வுகளை. நன்றி சார். இதுவரை மூத்த அரசியல் தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் மற்றும் தேசிய முரசு இதழின் ஆசிரியர் திரு கோபண்ணா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.